ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை தொக்கு, அம்மாஸ் முருங்கைக்கீரை தொக்கு தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து 2 கட்டு முருங்கைக்கீரை. இதை நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா முடமுடன் வறுத்து எடுத்துக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமே ஹீட்லேயே தான் வந்து நம்ம இதை வறுத்துக்கணும். வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முடமுடன் வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்ததை நம்ம கீரை இது தொக்கு இது பாருங்கள். இந்த சைடில் வந்துட்டு பூண்டு, பெருங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி இங்கே வந்து தொக்கு பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள், அப்படியே திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து செக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்களா, செக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா தொக்குக்குமே உடம்புக்கு வந்து நல்லது. நம்மளுக்கு ப்ரெசர்வேட் எதுவுமே போகிறதில்ல. நம்மளுக்கு இதுதான் ப்ரெசர்வேட்டே. ஏன்னா வந்து நல்லெண்ணெய் போடுற பொருள் எதுவுமே கெடாது. இது நீங்கள் 3 மாதம் வரலாம் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 3 மாதம் வரல வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இரும்பு சத்துக்கும். நம்ம முருங்கைக்கீரையாக ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம இந்த டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எந்த ஃபுட்டுமே வந்து இந்த கஷ்டப்படாத அழகாக சாப்பிட்றலாம். இட்லி, தோசை, பூரி, அப்புறம் வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இடியாப்பம் அந்த மாதிரி எதுக்கோனாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு வெள்ளை சாதம் வடிச்சிட்டு அதில் பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு தொக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? எல்லாம் வந்து ஒரு 2-3 கிலோ 3 கிலோ அவ்வளோதான் செய்வேன். அது காலியானால் தான் நான் அடுத்ததே நான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து செஞ்செல்லாம் வச்சு ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அப்போதைக்கு 3 கிலோ செய்வேன். அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்து செய்ய ஆரம்பிப்பேன். அதனால் உங்களுக்கு யாருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை எனக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டன்சோவில் போட்டு அனுப்பிடுவேன். அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரையினுடைய பலன் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து புரியலை. இப்போலாம் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து நல்லா தெளிவாயிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஆரோக்கியமானது சாப்பிட்டா மட்டுமே தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நான் வந்துட்டு இப்போது முருங்கைக்கீரை, பெரண்டை, முடக்கத்தான், பச்சை சுண்டைக்காய் இது மாதிரி பொருளுங்கள்லாம் வந்துட்டு நான் இப்போ தொக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பெரண்டையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், முருங்கைக்கீரையும் முக்கியம். எலும்பு, நரம்பு, பிளட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மீதி எல்லா ஒரு இதுவுமே நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து மெடிசன் அது இதுன்னு சாப்பிடாம இப்போவே நானே வந்து இது நான் லேட்டாக உணர்ந்திருக்கேன். நானும் மெடிசன் அது இதுன்னு சாப்பிட்டு தான் இப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நல்ல ஃபுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. அதனால் நான் அதுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது காசு பணம் வந்து அப்பாற்பட்டது. எல்லாருக்குமே நல்ல பொருள் கொடுக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். அதனால தான் வந்து நான் இப்போ ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து யோசித்து நான் ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா மூவிங் போய்கிட்டு இருக்குது, நல்லா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. காலி ஆகிட்டு நான் செஞ்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இது ஒவ்வொன்றும் 3 கிலோ தான் செய்வேன். அடுத்து காலியானவனே தான் அடுத்த ட்ரிப்பே செய்வேன். நான் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோன்னே இதை நான் பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த இதில் தொக்கில் கலந்துருவேன். அடுத்தது இதில் முருங்கைக்காவும் போடுவேன். ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னே நம்ம பார்க்கலாம். இருங்க, இதை நான் வந்து அப்படியே அரைச்சிங்க. நம்ம பொடி போடலைங்க, நம்ம வந்து இன்னும் வந்து பொடி இன்னும் போடலை. இப்போ தான் வந்து நல்ல தொக்கில் வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா? இது நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டோம், அதாவது பொடி பண்ணிக்கிட்டோம். அது வந்து நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் பாதி கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணோம்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அதாவது லைவாக அதை ரொம்ப பொடி பண்ணிட்டோம்னா அதனுடைய கீரை கொஞ்சம் லைட்டாக இதுவாக சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ரொம்ப மாவு மாதிரி பண்ணால் அது உங்களுக்கு வந்து சரியான டேஸ்ட் கிடைக்காது. அதுக்கு தான் ஃபுல்லாக வந்துட்டு நைஸாக பண்ணிட்டோம்னா அதனுடைய அந்த கீரையினுடைய இது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த டேஸ்ட்டும் அந்த இது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும். இது இன்னும் எண்ணெயில் நல்லா திரிஞ்சு மேலே வரணும். வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆச்சுன்ட்டு வரும். ஓகேங்களா? ஃபுல்லாக முடிஞ்சிட்டோன்னே லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லாவே வந்துட்டு நல்ல எண்ணெயெல்லாம் வந்துட்டு நல்லா மேலே வந்துருச்சு. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. இதான் ஃபினிஷிங்கு. இது இப்போ ஆறினோடனே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா? ஆறினோடனே தான் பண்ணணும், சூடாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. நல்லா ஆறினோடனே அதுக்கப்புறமா நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலினால் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்திருக்கேன், இந்த பிஸ்னஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். முழுமையாக நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. இப்போ இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர் உள்ள நம்ம யூடியூப் சேனல் உள்ளே வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. புதிதாக வர சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. தேங்க்யூ.